அமலராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். நேத்தி வணங்கான் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்திருந்தது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. சீமானவர்களும் அதில் கலந்துக்கிட்டார் அப்படின்றது இருக்குது. சீமானவர்கள் அதில் கலந்துக்கிட்ட போது சீமானவர்கள் அங்கே போய் எல்லாரையுமே பார்த்துருந்தாரு. முக்கியமாக அந்த நிகழ்ச்சியில் சுரேஷ் காமாட்சி அவர்களோட படம் அது. அதனால் அந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. பாலா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. பாலா சீமானவர்கள் எவ்வளோ க்ளோஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் தம்பிராமையா கலந்துக்கிட்டாங்க. தம்பிராமையாவும் சீமானவர்களும் எவ்வளோ க்ளோஸ், அவர் சாட்டை திருமுருகனுக்குலாம் க்ளோஸ், எல்லாருக்குமே க்ளோஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் சூர்யா அவர்கள் சீமானவர்களை பார்த்த உடனே சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சி அப்படி தழுவிட்டார் சூர்யா அவர்கள் அப்படின்றது செம சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. எல்லா நடிகர்களுக்குமே சீமானவர்களை பிடிக்கும். சிவகார்த்திகேயன், விஜய், அஜித், சூர்யா, தனுஷ், சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நட்சத்திரங்கள் எல்லாருமே சீமானவர்களை கட்டி அணைச்சி சீமானவர்களை பேசி சீமானவர்கள் கூட இருக்கிறதா ஃபோட்டோஸ் காணொலிகள்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது சூப்பரான விஷயமா இருக்குது. அது தாண்டி தான் மீது எல்லாமே அப்படின்றதும் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சீமானவர்கள் மிக சிறந்த அரசியல்வாதியாக இருக்கார் அப்படின்றது நம்ம யாருமே மறக்கவே முடியாது அப்படின்றதும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாருமே சீமானவர்களை ரொம்ப முக்கியமாக சீமானவர்கள் என்ன பேசினார் அந்த வெளியீட்டு விழாவில் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அதை எடுக்கிறதுக்கான யாருக்குமே அலௌடு கிடையாது. அங்கே இருக்கிற அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எனவே அந்த இசை வெளியீட்டு விழா ஏதோ ஒரு சேனலில் வரும்போது நம்ம பார்க்கலாம் சீமானவர்கள் என்ன பேசியிருக்காரு அந்த விழாவில் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன்னா பாலா அவர்களோட திரைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லா படங்களுமே நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ சமீப காலங்களில் 2-3 படங்கள் நல்லா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மிக சிறந்த இயக்குனராக பாலா அவர்கள் இருக்கார். அதுவும் அவருடைய 25வது வருஷம் சினிமாவில் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.